கண்ணெதிரே தோன்றினாள். ஏய் நில்லு. ஏய் அவளை எங்க போனாலும் விடக்கூடாது. அதோ ஓடுறானா? மா மா பொதக்குழியில் வந்துட்டானே. இங்க பாரா செல்லம், உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சா உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நீ சாக போறது இவ்வளோ கொடூரமா இருக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வாய் என்ன சொல்லுச்சு? எங்களை பார்த்து ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுன்னு சொல்லுச்சு. ஏய், உன்னை இந்த இடத்துல இப்படியே விட்டுட்டு நாங்கள் 4 பேரும் ஜாலியாக ஓடி போக தான் போகிறோம். நீ இந்த குழிக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுகி சாக தான் போற. சாவடி. அண்ணே, சீக்கிரமா நம்ம பாஸுக்கு போனை போட்டு அசைன்மெண்ட்டை முடிச்சாச்சுன்னு சொல்லி இவ்வளோ ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனேன். காப்பாத்துங்க 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 ப்ளீஸ் காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க 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 பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அவ பயங்கர கேடிதான். அவ எங்க கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு எங்களுக்கே தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியா அவன் மறைஞ்சிருந்ததை நான் பார்த்துட்டேன். நாங்களும் அவன் பின்னாடியே துரத்திட்டு ஓடணும். ஆனா அவன் இப்போ ஒரு புதக்குழியில விழுந்திருக்கிறா. இனிமே அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னையோட அவ கதி முடிஞ்சுது. எங்க குடும்பத்தோட பல நாள் கனவு இவளை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும்னு தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முதல்ல நீங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுங்க. சொன்னதை விட ட்ரிபிள் மடங்கா உங்க கைக்கு பணம் வந்து சேரும். ஏய், அப்படியே முங்கி முங்கி செத்து தொலை. வாங்கடா போலாம். காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க யாராச்சும் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க 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 ப்ளீஸ் மம்மி மம்மி போன கார் என்னாச்சுன்னு தெரியலையே. தொடர்ந்து ஃபோன் போட்டாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. சிவாவுக்கு ஃபோன் போட்டாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. மம்மிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்கு. இப்போ என்ன பண்றது? காப்பாத்துங்க யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க 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 கை கொடுங்க 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 கொஞ்சம் காப்பாத்துங்க
கொடுங்க கொடுங்க சக்தி காப்பாத்துங்க. இருங்க. இது பிடிங்க இது பிடிங்க 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 வாங்க வாங்க அப்படியே 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 வாங்க சக்தி 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 இங்க பாருங்க சக்தி 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 எந்திரிக்க சக்தி இங்க பாரு எந்திரிக்க சக்தி நீங்க எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க சார் அது அது வந்து சொல்லுங்க அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? என்னாச்சு சார்? அதெல்லாம் விடுங்க இப்போதைக்கு அதை டீட்டெயிலா சொல்ல முடியாது. நானும் அம்மா வரும்போது சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க. அம்மா வேற இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள காணோம். ஐயோ. சரி நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். சார் நானும் வரேன் சார். இல்ல. நானும் உங்க கூட வரேன். நானும் வரேன். புரிஞ்சுக்கோங்க சக்தி, காட்டுக்குள்ள போற எப்படி நீங்க? ஐயோ இருங்க சார், நானும் வரேன். எனக்கு ஒண்ணு இல்ல. சரி வா பாத்து. சரி பாத்து நடந்து வாங்க. அந்த பக்கம் தான். இதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சிவா ஓட்டிட்டு போன கார் டீட்டெயில் சொல்லி பசங்களை ஒரு பக்கம் தேட சொல்லியாச்சு. இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா நானும் இறங்கி தேடினாதான் அம்மா இப்போ என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அம்மா 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 எழுந்துருமா. அம்மா 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 என்னமாச்சு உனக்கு? அம்மா 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 இங்க பாருமா. அம்மா 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 ஐயோ ரத்தம். அம்மா 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 இங்க பாருமா. ஹெல்ப் ஹெல்ப். அம்மா அம்மா ஹலோ ஒரு எமர்ஜென்சிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. எந்திரிங்கம்மா. என்னம்மா எந்திரிங்க. அம்மா 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 சக்தி அம்மா தூக்க மெயின் ரோடு கொண்டு போயிடலாம். தேங்க்யூ சார். நீங்க மட்டும் வரலனா எனக்கு என்ன நடந்திருக்குங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் சார். இப்படியே இந்த இடத்துல நின்னு உங்களை பார்த்துட்டே இருந்தாலே என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காயத்ரி ஒர்க் பண்றா. சக்தி நீ ஓகே தானே? இப்ப பரவாயில்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க புதகுழியில விழுந்துட்டாங்க. எப்படியோ காப்பாத்திட்டோம், பட் ரொம்ப டயர்டா இருக்காங்க. இவங்களை ஜஸ்ட் உள்ள கூட்டிட்டு போய் ஒரு தடவை செக் பண்ணிடுறீங்களா? சார் எனக்கு எதுவும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு மட்டும்தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சார். சக்தி அதைத்தான் நானும் அவங்கள்ட்ட சொன்னேன். ஜஸ்ட் அவங்க உங்களை உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஏதாவது டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர் கூட்டிட்டு போ. ஓகேங்க வாங்க. போயிட்டு வா.
அண்ணே என்னாச்சுண்ணே? மம்மி எங்கண்ணே? கார் எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆனதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரிண்ணே, மம்மி எங்க? இப்போ அவங்க உடம்பு ஓகேவா? எப்படி இருக்காங்க? வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆனதுல அம்மாவுக்கு சின்னதா அடிபட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க மயக்கத்துல வேற இருந்தாங்க. அதனாலதான் வேகமா இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். இப்ப உள்ள அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கெட்ச் போட்டதே உனக்காக தான்டா. நீ செத்து போயிடுவேன்னு பார்த்தா இப்படி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. ஏதோ உன்னோட நல்ல நேரம். நீ போன கார்ல மம்மி உள்ள இருந்தாங்க. அதனாலதான் பிளான் ஃபெயிலியர்னு தெரிஞ்சும் உன்னை போட்டு தள்ளாம விட்டுட்டேன். அம்மா, வண்டியில பிரேக் பிடிக்கலம்மா. வண்டி 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 சிவா. ஏண்டா சந்தோஷ், என்னோட காரை நேற்று சாயங்காலம் நீ தானே வெளியே எடுத்துட்டு போன? ஆமாண்ணே, பட் நான் கார் எடுத்துட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி மம்மிகிட்ட சொல்லிட்டு தானே போனேன். என்ன என்னாச்சு? இல்ல, நேற்று நீ என் கார் எடுத்துட்டு வெளியே போகும்போது கார்ல பிரேக் ஒழுங்கா பிடிச்சதா? அந்த டைம்ல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? நான் ஓட்டிட்டு போகும்போது கரெக்டாக தானே இருந்துச்சு. பிரேக்லாம் பர்ஃபெக்டாக பிடிச்சது. ஆஹா, இவன் தனியாக உட்காந்து யோசிச்சாலே நமக்கு அல்லு விடுதே. முதல்ல இவனை யோசிக்கவே விடக்கூடாது. இப்படிதான் லைட்டாக யோசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் கரெக்டாக காரில் நான் தான் பிரேக் வயரை கட் பண்ணணுன்னு கெஸ் பண்ணிடுவோம். இதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ணா, ஏண்ணா என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க? இல்ல, சும்மா கேட்டேன். நேற்று வரைக்கும் நல்லா இருந்த காரு, அதுவும் நேற்று ஈவினிங் நீ வெளியே எடுத்துட்டு போன காரு எப்படி திடீர்னு நான் எடுத்துட்டு போனப்ப மட்டும் பிரேக் பிடிக்காம ஃபெயிலியர் ஆச்சு? சம்திங் ராங். யார் பார்த்த வேலைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரிண்ணா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் பேச வேண்டியது இருக்கு. இங்கே ஒழுங்காக சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. நான் போய் வெளியே பேசிட்டு வந்துடுறேன். சார், செக் பண்ணிட்டேன் சார். எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டயர்டா இருந்ததுனால அந்த சிஸ்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரிங்க சக்தி, நீங்களும் டயர்டா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புங்க. போய் கண்ணை மூடி நல்லபடியா தூங்குங்க. தேவைப்பட்டா ஒரு 2 நாள் லீவை போட்டு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க. லீவெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் சார். ஒர்க் பண்றப்ப மைண்ட் முழுக்க முழுக்க அதுலயே டிராவல் ஆயிடும். பட் தனியா இருக்கிறப்ப என்னோட லைஃப்ல எதெல்லாம் மறக்க நினைக்கிறேனோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றா. நான் அவளை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் சார். சார், நீங்க தான் பார்க்க ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கீங்க. எல்லா ஒர்க் டென்ஷன் தான், அதான் இப்படி இருக்கேன். சார், நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தீங்க? நான் புதக்குழிக்குள்ள விழுந்த இடத்த நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா அப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். ஆனா இந்த செகண்ட்ல இருந்து நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். என்ன சார் சொல்றீங்க? உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. எப்படி சார் உங்களால இப்படி நார்மலா இருக்க முடியுது? சொன்னாலும் சொல்லனாலும் என்னோட உயிர் போய் மறுபடியும் இங்க உங்களோட உயிர் வந்திருக்குல்ல. ஒருவேளை சக்தி இப்படி ஒரு ஆபத்துல இருக்கா, அவளை காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஆண்டவன் என் கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆக்கியிருக்கான் போல. அதை நினைச்சுதான் நான் சந்தோஷப்படுறேன். அது என்னமோ உண்மைதான் சார். ஒருவேளை நீங்க மட்டும் அங்க வரலனா இப்போ நான் இங்க நின்று உயிரோட உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க முடியாது. என்னோட உயிர் எப்பவுமே உங்க கையில தான் சார் இருக்கு. சரி, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஓகே. பட் நீங்க எப்படி வந்து அந்த புதக்குழிக்குள்ள மாட்டீங்க? இல்ல சார், வழக்கமா நானும் ஆபீஸ் கிளம்பிட்டேன். அப்போ டீ எடுத்துக்கிட்டு கேப் புக் பண்ணி ஆபீஸ் வரப்ப அந்த கேப் டிரைவர் ஆபீஸ் ரூட் வழியா போகாம வண்டியை டைவர்ட் பண்ணி அந்த பக்கமா வேகமா போனாரு. ஏன் எதுக்கு இந்த பக்கம் போறீங்க, இது தப்பான ரூட்டுன்னு அவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தப்ப திடீர்னு கேப் எங்கேயோ வந்துருச்சு. கேப்ல இருந்து இறங்கி நான் போனா 3-4 ரவுடிங்க என்ன துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுடிங்களா? எதுக்காக ரவுடிங்க உங்களை துரத்துனாங்க? அவங்க யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல சார். எதுக்காக அவங்க என்ன துரத்துனாங்கன்னு கூட எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா
என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். சக்தி, உங்களோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லாரோட வாழ்க்கையிலயும் அவங்கள சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே கொஞ்சம் லேட்டா தான் புரியும். சரி சக்தி, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள அப்புறமா வந்து பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் உங்களால கிளம்பி ஆபீஸ் வர முடியும். எனக்கு இருக்கிற பயங்கர டென்ஷனுக்கும் தலைவலிக்கும் நீங்க ஆபீஸ் வந்தா மட்டும்தான் நானா இருக்க முடியும். புரியலையே சார். நான் வர்றதுக்கும் நீங்களா இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? என்ன சக்தி இப்படி கேட்டீங்க? எனக்கு இருக்கிற தலைவலிக்கு நீங்க ஆபீஸ் வந்தா மட்டும்தானே உங்க டீயை நான் குடிக்க முடியும். நீங்க கொடுக்குற டீயை குடிச்சா எனக்கு டென்ஷன்லாம் பறந்து போய் கொஞ்சம் ரிலாக்ஸா யோசிக்க முடியும். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். சரிங்க, நீங்க கிளம்புங்க, நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். இவ எப்படி இங்க வந்தா? இவ தான் அந்த புதக்குழியில விழுந்து கதறிட்டு இருந்தாலே. பசங்க கூட அந்த வீடியோ கால் போட்டு என்கிட்ட காட்டினானுங்க, நானும் அதை பார்த்தேனே. இவளோட கதை முடிஞ்சிருச்சு, செத்துட்டான்னு என்கிட்ட கன்ஃபார்ம் வேற பண்ணி சொன்னானுங்களே. அங்க செத்து போனவ இங்க எப்படி உயிரோட நடந்து போறா? எப்படி அதுல இருந்து தப்பிச்சிருப்பா? இல்ல யார் இவளை காப்பாத்திருப்பா? இன்னும் புரியலையே. மா, மம்மி, ஒண்ணு மம்மி என்ன பண்ண? இப்படி பண்ண? மம்மி இருங்க மம்மி. சாரி மம்மி. நீங்க அவன் கார்ல போவீங்கன்னு எனக்கு எப்படி மம்மி தெரியும்? இன்னொரு தடவை இந்த கிறுக்குத்தனமான காரியத்தெல்லாம் பண்ண, அப்புறம் நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இல்லனா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். ஐயோ மம்மி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மம்மி? நான் பிளான் போட்டது உங்களுக்கு இல்ல மம்மி, அவனுக்கு தான். டேய், நான் உன்கிட்ட என்ன செய்ய சொன்னேன்? சிவாவை அந்த ஆபீஸ விட்டு எப்படியாச்சும் வெளியில துரத்தணும்னா, ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? 1000 இருந்தாலும் அவன் என் பையன் சிவா. அவன் அந்த கம்பெனில இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனே தவிர, ஆனா உயிரோட இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு செஞ்சிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே குழப்பா போச்சுல்ல? இங்க பார், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் புத்திசாலித்தனமா பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே ஆளை தூக்குறது, போட்டு தள்ளுறதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீ என்ன கூலி படையாடா? மம்மி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல. அன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தி அடிச்சு துரத்தி வெளியே அனுப்புனா அவன். அப்போ இதே கோபத்தோட அவன் கிட்ட கேள்வி கேட்டணும்ல நீங்க. டே பைத்தியக்காரா, நீ உண்மையிலேயே சுயநினைவோட தான் பேசுறியா? சிவாவோட இடத்துக்கு எல்லாரும் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அவன மாதிரி சில ஒழுக்கத்தை எல்லாம் கடைப்பிடிக்கணும். ஆபீஸ்க்கு போறப்ப ஒழுக்கமா அந்த பதவிக்கு உண்டான மரியாதையோட வரணும். அதை விட்டுட்டு நீ குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்ததோட மட்டும் இல்லாம அவனோட செக்ரட்டரி கிட்டயே போய் அந்த பொண்ணுகிட்ட பொறுக்கித்தனம் பண்ணி வச்சிருக்க. நீ பண்ணதை பார்த்துட்டு உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? சிவாவா இருக்க போய் உன்னை அடியோட விட்டான். இதே சிவா இடத்துல நான் இருந்திருந்தேன், உன்னை கொண்டு போட்டிருப்பேன்டா. மா, அது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் எல்லாரும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அதான் யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. செருப்பு பிஞ்சிர பாத்துக்கோ. ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, நாங்க 2 பேரும் இப்ப உயிரோட பொழைச்சு வந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா 2 பேருமே செத்து போயிருப்போம்டா. ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு சில நேரத்துல இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை எல்லாத்தையும் தான் பண்ணிக்கிட்டு தெரியற. இங்க பாரு, நான் சொல்றத கேட்காம உனக்கு தோன்றதா நீ செய்வேனா? தயவு செஞ்சு நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. சிவாவை எப்படி வெளியில அனுப்பணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஐம் சாரி மம்மி,
இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ண மாட்டேன் மம்மி. அப்படி நான் பண்ணனா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் எனக்கு கொடுங்க. பனிஷ்மெண்டா? உனக்கா? இன்னொரு தடவை நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும். நான் தேவைப்பட்டா என்ன வேணாலும் செய்வேன் சந்தோஷ். நீ இவ்ளோ தூரம் யோசிக்கும் போதே உன் அம்மா நானு. அப்ப நான் எவ்வளவு தூரம் யோசிப்பேன்னு நீயே நினைச்சு பாத்துக்கோ. அந்த சிவாவுக்கு மொத்தமா ரெஸ்ட் கொடுத்து அனுப்பி வைக்கலாம் நான் பிளான் போட்டா அதுக்குள்ள நீங்க வந்து வசமா சிக்கிவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? மறுபடியும் என்ன பண்ணலாம் தானே? இங்க பார், நான் சொல்ற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ எந்த இதையும் யோசிக்க வேணாம். ஏன்னா உன்கிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகமே இல்ல. ஆர்வ கோளாறுல நீ பண்ற விஷயத்தினால மாட்டிக்க போறது நீ மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்துதான். அதனால இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாத. மம்மி, பயங்கர கோபத்துல இருந்தேன் மம்மி. என்னோட கோபத்தோட விளைவை அந்த சிவா அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அவன் போன கார் விஷயத்துல நான் அப்படி பண்ணேன் மம்மி.